ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்டர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக இபிஎஃப்ஓலேருந்து உங்களுடைய பணத்தை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி எளிமையான மெத்தடில் ஆன்லைனில் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிளான் பண்ணாமல் பிஎஃப் பணத்தை எடுத்துடாதீங்க. இந்த வீடியோவில் இதுக்கான முழு விவரங்களையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பணத்தை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஎஃப்பில் நீங்கள் பணத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குங்க. உங்களுடைய யூஏஎன் கரெக்டாக ஆக்டிவேஷனில் இருக்கணும். உங்களுடைய ஆதார், பேன், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இபிஎஃப்ஓவில் கரெக்டாக வெரிஃபை ஆகிருக்கணும். கேஒய்சி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஜாபை விட்டு 2 மாதத்துக்கு மேலே இருந்தால் மட்டும்தாங்க ஃபுல்லாக நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியும். பார்ட் டைம் வித்ட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மருத்துவ கடன், வீட்டுக்கடன், திருமணம் மாதிரி காரணங்களுக்கும் நீங்கள் ஆன்லைன் கிளைமில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் தயாராக இருக்கிறீங்க, இதெல்லாமே இருக்கிறது. இப்போ நான் சொன்ன எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ராவலை டைரெக்டாக ஆன்லைனில் பண்ணிக்கலாங்க. இபிஎஃப்ஓட அஃபீஷியல் மெம்பர் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா மேனேஜ் டேப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. அதில் கேஒய்சி வெரிஃபை ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கேஒய்சி நீங்கள் இன்னும் வெரிஃபை பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளைமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் கிளைம் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஃபார்ம் 31, ஃபார்ம் 19, 10C, 10D இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் கிளைம் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். மெயினாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. ஃபார்ம் 19 அப்படிங்கிறது ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பணத்திலேருந்து ஒரு குறைந்தபட்ச அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறீங்க, இல்லை பார்ட்டாக வித்ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு ஃபார்ம் 31 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. பென்ஷன் பணத்தை நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறீங்கன்னா ஃபார்ம் 10C அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே இப்போ ஆதார் பேஸ்டு கேஒய்சி மாதிரி கொண்டு வந்துட்டாங்கங்க. இப்போ எல்லாமே ஆன்லைன் பேஸ்டு அப்படிங்கிறதுனால ஆதார் ஓடிபி மட்டும் உங்களுக்கு வருங்க லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு. அதை மட்டும் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணாலே கிளைம் சப்மிட் ஆகிடும். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளைமுக்கு அப்ளை பண்ணணும்னா பேங்க் பாஸ்புக் வேணும், இல்லை செக் லீஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்திருப்பாங்க. பர்டிகுலராக இந்த காரணத்துக்காக மட்டுமே நிறைய ரிஜெக்ஷன் கூட ஆகிட்டு இருந்திருக்கும். இப்போ இதெல்லாமே ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்கங்க. ஆதார் பேஸ்டு ஓடிபி மட்டும் கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்கள் கிளைமுக்கு சப்மிட் ஆகிடும். நார்மலாக நீங்கள் கிளைம் அப்ளை பண்ணிங்கன்னா 10லிருந்து 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிடுங்க. நீங்கள் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுடைய கிளைம் அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது 5 வருஷ சேவைகளுக்கு முன்னாடியே நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக டேக்ஸ் வரலாங்க. அதனால் சரியான சூழ்நிலையை மட்டும் பயன்படுத்தி நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இதுக்கான டேக்ஸும் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு, மருத்துவம் போன்ற செலவுகளுக்கு மட்டும் அதை வித்ட்ராவல் பண்ணுறதை எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் இருக்குது அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும்போது கார்பஸ் அமௌண்ட்டில் நல்ல ஒரு அமௌண்ட் இதில் கிடைக்கும். நண்பர்களே, இது மாதிரி நீங்கள் பிஎஃப் பணத்தை எளிமையாக நீங்கள் ஆன்லைனில் வித்ட்ராவல் பண்ணிக்கலாங்க. இதுக்காக நீங்கள் எங்கேயும் தேடி போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக உங்களோட மொபைலில் இருந்தே கூட கிளைமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். பிஎஃப் சம்மந்தமான உங்களுடைய கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.